அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா, பாவைக்காயை கொழும்பு ஸ்டைல், ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வைக்க போகிறேன். எப்படின்னா, பாவைக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அது உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக ஈக்கி கணக்க நறுக்கிக்கிடணும். இப்படி நறுக்கிக்கிடணும். நறுக்கிட்டு மஞ்சள் பொடியும் உப்பு பொடியும் போட்டு அது முங்குற அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து எடுத்துக்கிடணும். வடவம் பொரிக்கும்ல, அப்படி பொரித்து எடுத்து வச்சுக்கிடணும். பெரிய பல்லாரி 1, சிறிய பல்லாரினா 2, தக்காளி கொஞ்சம், ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறோம். மாசி டுனா ஃபிஷ் பொடி 1 பாக்கெட்டு நான் காட்டுறேன். எல்லா கடைகளிலும் இப்படி டுனா ஃபிஷ் பொடி விற்கும். இதில் 1/4 கிலோ பாவைக்காய்க்கு 1 பாக்கெட் போதும். அந்த 1 பாக்கெட்டை உடச்சி நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி. இப்போ நம்ம இதை வறுத்துட்டோம். இந்த வறுத்த எண்ணெயிலே தான் இப்போ நான் இதை பண்ண போகிறேன். எண்ணெய் வேஸ்ட் ஆகிடுந்தேன்னா நம்ம உப்பு பொடியும் உப்புத்தூளும் மஞ்சள் பொடியும் போட்டு தான் இதை நல்லா கரியாமல் வறுக்கணும். இல்லைன்னா டேஸ்ட் சுவை வேறு மாதிரி வந்துடும். இல்லை பாருங்கள், இப்படி லைட்டாக பொன்னிறம் வரும்படி வறுத்துட்டு தாளிப்பதற்கு கருவேப்பிலை, அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு வத்தல் பொடியும் ஜீரக பொடியும் மட்டும் போடணும். அது எப்படி வைக்கிறதுங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இதை வறுத்தாச்சு. இன்றைக்கி காலை நாஸ்டா என்னதுன்னா பூரியும் இன்றைக்கி கிழங்கு தாளிச்சிட்டேன். பாருங்கள், இது லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா பூரிக்கு கிழங்கு வச்சிட்டேன். சரியா? இப்போ பூரிக்கு எல்லாம் பரத்தி வச்சுட்டேன். நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த இதை எடுத்துட்டு இந்த எண்ணெயிலே தான் நான் வைக்க போகிறேன். பாருங்கள், கரியாமல் இப்படி லைட்டாக கரிஞ்சாச்சுன்னா அந்த அந்த டேஸ்ட் மாறிடும். கரியக்கூடாது. இப்போ இதை உப்பு பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு நான் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த எண்ணெய் இருக்குது பாருங்கள், இந்த எண்ணெயிலே தான் இதை தாளிக்கணும். இப்போது அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, முதல்ல கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, தேவையான அளவு வெங்காயம், கைக்கு 1 கைப்பிடி அளவு 1/4 கிலோ பாகக்காய்க்கு போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பாகக்காயில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். 1 தக்காளி போட்டுட்டு கொஞ்சோண்டு தான் உப்பு போடணும். நிறைய உப்பு போடக்கூடாது. லைட்டாக உப்பு போடணும். 10ஆவதுன்னா 2ஆவது போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுங்க. இதிலையே 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் சீரகப்பொடி, வத்தல் பொடி கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரும்போது போடலாம். இந்த வெங்காயத்திலேயே மாசி டுனா ஃபிஷ் பொடி போட்டு நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமையே நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அந்த இது வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வத்தல் பொடி போடணும். முதல்ல வத்தல் பொடி போட்டால் தொண்டை காம்பும். அதனால் வத்தல் பொடி 2ஆவது தான் நம்ம போடணும். இப்போ இந்த அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்டு பூரியை பொரித்து எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த பூரியை பொரித்து எடுத்துடணும். பாருங்கள் எப்படி உப்பிக்கிட்டு வருது பாருங்கள். பூரி இப்படி தான் வரும். ஒன்று ஒன்றா நம்ம பொரித்து எடுக்கும். இப்போ நல்லா உப்பி வரும். நான் ஏற்கனவே பூரி எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு போட்டிருக்கேன். மாவு எப்படி பிணையணும் பூரிக்கு, அப்பதான் நல்லா உப்பலாக வரும். ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துரும். நல்லா பஃப்புன்னு வரும். பாருங்கள், இது அடுப்பை சிம்மில் வைக்கிட்டேன். நல்லா வதக்கணும். பாருங்கள், பூரி எல்லாம் ஒரே மாதிரி தான் பொங்கி வரும். நான் சொன்ன மாதிரியே மாவை முதல் நாளே நான் பிசைஞ்சு வச்சுருவேன் பூரிக்கு.
அப்போ தான் பூரி வந்து நல்லாயிருக்கும், உப்பலாக வரும். இப்போ இது நல்லா வதங்கி வரும்போது வத்தல் பொடி போடணும். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி போடுங்க. போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிடுங்க. இப்போது மீதி பூரியை அப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். இன்றைக்கி காலை நாஸ்டா பூரியும் கிழங்கும். இந்த அடுப்பை அணைச்சாச்சு. இப்போ பாவைக்காவை வந்து எப்படி கொழும்பு ஸ்டைலில் நம்ம பொரித்து வைக்கிறோங்கிறத உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஏற்கனவே பொரித்து வச்ச பாவைக்காவை போட்டுறணும். போட்டுட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு நல்லா கிளறணும். கிளறிட்டு நம்ம இங்கே புளி வச்சுருக்கோம்ல, அந்த புளியில் வந்து கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் புளி ஊற்றி, இதுதான் ஏற்கனவே பாவைக்காய் நம்ம பொரித்து எடுத்தனால அது நல்லா வெந்துடும். பாருங்கள், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். பாவைக்காய் மாதிரியே தெரியாது. நம்ம மாசி சம்பல் போட்டு வைக்கிறோம் தெரியுமா? இப்போ உப்பெல்லாம் போதுமான்னு பார்க்கும். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், சூப்பரான இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். பாகற்காய் சிலோன் முறையில் எப்படி வைக்கிறது அப்படின்ட்டு காமிச்சிட்டேன். பொரித்து டூனா பீஸ் போட்டு வைக்கிற பாவைக்காய். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டே வீடியோ பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு கோப்பைக்கு பரிமாறிடும். இப்போ இன்றைக்கி காலை நாஸ்டா பூரியும் கிழங்கும். பார்த்தீங்களா? கிழங்கும். அதுக்கப்புறம் மதியம் இனி தான் சோறு வைக்கணும். இது பாவைக்காய் ரோஸ்ட்டு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.